രാജം കൃഷ്ണനുടെ നൂറ്റാണ്ട് വിഴ തുടക്ക വിഴാവുക്ക് தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் நம்மளுடைய எல்லாம் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தோழியர் பத்மாவதி அவர்களே, மேடையிலும் சதசிலுமுள்ள அமைப்பின் இந்திய மாதிரி தேசிய சம்மேளனத்தினுடைய நேதாக்களே, தோழியர்களே, இந்த தொடக்க விழாவுக்கு நம்ம இன்வைட் பண்ணி க்ஷணித்து கூப்பிட்டு நம்மளோட பேசுறதுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு இதை ராஜம் கிருஷ்ணா தோழியர் ராஜம் கிருஷ்ணாவை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்காக இங்கே வந்திருக்கிற, அதே மாதிரி நம்மளை கேட்கறதுக்காக வந்திருக்கிற எல்லோருக்கும் இந்திய மாதம் தேசிய சம்மேளனத்தினுடைய தேசிய குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் புரட்சி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஜோரா ஒண்ணு கையடிக்கோ, எங்க போச்சு உங்களுக்கு அந்த கையடி சத்தமே இல்லையே. தமிழ் பெண்கள் சொன்னா இந்த விசில் அடிக்கிறது, அப்புறம் என்ன குறவையிலிருந்து கை அடிக்கிறது, இதெல்லாம் தான் தமிழ் பெண்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, அவங்கள மற்ற பெண்கள் இன்னும் தனியே எடுத்து நிறுத்துறது. ஜோரா இங்க இருக்கிற கை தட்டுங்க. நான் கொஞ்சம் சங்கடத்தில் இருக்கிறது. என்ன சங்கடம் தெரியுமா? இவ்வளோ இத்தனை நம்ம கெஸ்ட், நம்ம அதிதிகள் நம்ம கூப்பிட்டு நம்மளோட பேசுறதுக்காக பகர்றதுக்காக வந்திருக்கிற இந்த தோழியர்கள் எல்லாம் இங்க அவங்களெல்லாம் நம்ம அவங்களுக்கு நிறைய டைம் கொடுத்து அவங்களுக்கு பேசுறது நம்ம கேட்கணும், அது ஒரு மரியாதை. அதனால நிறைய விஷயங்கள் பேசுறவும் வேணும், ஆனா டைமும் கிடையாது. அந்த சங்கடத்தில் தான் நான் உங்களோட முன்னாடி நிற்கிறது. உங்களை எல்லாம் ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம பார்க்கறது. அதனால எல்லாரும் நல்லா இருக்கிறது இல்ல, நல்லா இருக்கிறதா இல்லையா? நல்லா இல்லைனாலும் நம்ம நல்லா இருக்கிறது இல்லையா? நம்ம நல்லதா இல்லாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற மத்திய ஆட்சியில் இருக்கிற அரசு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கிறது, அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதிலேக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா தேசத்தில் இந்த பெண்கள் இப்போ இங்க சொன்னதை தோழியர் நம்ம கனிமொழி எம்பி அவர்கள் சொன்னது, கனிமொழி எம்பி அவர்களே இந்த நரேந்திர மோடி பயப்படுற ஒரு பெண் தலைவி, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அவங்க பாராளுமன்றத்தில் எழுந்துன்னா அமித்ஷாவுக்கும் வேற வருது, நரேந்திர மோடிக்கும் வேற வருது, நம்முடைய என்ன சொல்றது பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப வேற வருது. கேள்வி கேட்குவேன் பயப்படாம அச்சமில்லாம, ரொம்ப அலறி எல்லாம் நிதானமா மெதுவா, ஆனா கேட்க வேண்ட கேள்வியை கண்டிப்பா கேட்டுதான் அவங்க என்ன எந்த பிஜேபி ஆட்களை எங்க வந்து என்ன கூச்சம் போட்டாலும் அமித்ஷா தலைமையிலே அந்த கூச்சம் பாராளுமன்றத்தை போட்டாலும் அச்சமில்லாம எழுந்து நின்று நிபந்து நின்று அவங்க முகத்தில பார்த்து கேள்வி கேட்கிற ஒரு எம்பி தமிழ்நாட்டில் நமக்கு, அவங்க டிஎம்கேயோட பாராளுமன்ற தலைவராக கூடிய அவங்களை தேர்தல் பண்ணியிருக்கிறது. அதுவும் பெண்களான நமக்கு எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த ஆண்கள் இருக்கிற இந்த ஆண்களுடைய ஆட்சி இருக்கிற இந்த காலத்துல எந்த கட்சி பார்த்தாலுமே அதிகமா தலைமையில் எல்லாம் ஆண்கள் இருக்கிற எந்த கட்சி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல பாராளுமன்ற குழுவினோட தலைமை ஒரு பெண் நபருக்கு கொடுக்கிறது கிடைக்கிறது அவங்களோட ஒர்க்கு அந்த விதத்தில் எஃபெக்டிவ் ஆயிருக்கிறது. நம்ம அதனால அவங்களுக்கு அந்த விதத்துல பாராட்டு. அவங்க பேசும்போது சொன்னது தோழியர் ராஜம் கிருஷ்ணன் பெண்களை பற்றி எழுதியது அல்ல, பெண்களை உணர்ந்து எழுதியதுதான். அதுதான் முக்கியம். நாம நிறைய போராட்டங்கள் நடத்துறது, பெண்களுக்காக போராட்டங்கள்னு சொல்றது, ஆனா அது எந்த அளவுக்கு உணர்ந்து நம்ம அந்த போராட்டம் நடத்துறது, உணர்ந்த போராட்டம் நடத்தும் போது தான் அது பெரும் போராட்டமா மாறுறது. உணராம சரி மேலே இருந்து சொல்லியது அதனால நம்ம நடத்த வேண்ட கட்டாயம் இருக்கிறது, அதனால நடத்தணும், அதனாலதான் நம்ம 15 பேர் 20 பேர் 50 பேர் அப்படின்னு போராட்டங்கள்ல வருது. உணர வேண்ட டைம் இது, பெண்களை உணர வேண்ட டைம்.
ஏன்னு கேட்டா நம்ம எல்லாரும் பெண்கள், நமக்கே தெரியுமே இன்னைக்கு இருக்கிற என்ன பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்க வருதுன்னு. அது சமூக முறையில இருந்தாலும் சரி, பொருளாதார முறையில இருந்தாலும் சரி, அரசியல் முறையில இருந்தாலும் சரி, பெரும் பெரும் கேள்விகளை, பெரும் பிரச்சனைகளை நாம சந்திச்சுட்டு இருக்கிறது. இப்ப இந்தியாவில் இருக்கிற பெண்கள் அவங்க இப்ப நம்ம 78 ஆண்டு ஆட்சி, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று, ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்துக்குள்ள 13%, அந்த பாராளுமன்றம் பெண்களுக்காக இடஒதுக்கீடு சட்டம் பாஸ் பண்ணி போன முறை இருந்தா 14.6% இருந்தது. ஆனா அது பாஸ் பண்ணி பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் போது 13% குறைஞ்சிருக்கிறது பெண்களோட எண்ணிக்கை பாராளுமன்றத்துக்குள்ள. இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்றம் நாம 50% இருந்தாலும் அது பெண்களை பற்றி பேசுற ஒரு பாராளுமன்றம் அல்லாத இருக்கிறது. அப்ப கூடி அதிகமா பெண்கள் வரும்போது எங்க எழுந்து நின்று சத்தமா பேசியா கேட்க மாட்டேங்க, சத்தமா அழுதால அப்படாவது கொஞ்சமாவது திருப்பி பார்க்க அந்த ஒரு நிலைமைக்கு வருது. ஆனா என்ன பண்ணிருக்கிறது, நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம பெண்கள் நீங்க இங்க இருக்கிற அத்தனை இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய பெண்களா இருந்தாலும் சரி, நம்ம கெஸ்டா இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்துக்காக போராட்டங்கள் பண்ணியிருக்கிறதா இல்லையா? ஏன் ஜோர் இல்லாம சொல்றது? பண்ணிருக்கிறதா? பங்கு வைத்திருக்கிறதா? அதுல இல்லாதவங்களை கை தூக்குங்க. அந்த போராட்டத்தில் பங்கு பெறாத யாருமே கை தூக்கிறது இல்லை. பாக்குதா, தப்பி தவறி கூடி கை தூக்கிறது கிடையாது யாருமே. அதுக்கு அர்த்தம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களும் போனா 26 வருஷமா போராடிட்டு இருந்தது. ஆனாலும் அதை பற்றி எதுவுமே பேசாம இருந்த ஆட்சியில் நரேந்திர மோடி 56 இன்ச்சு நெஞ்சளவுள்ள ரொம்ப தைரியமான பிரதமர், அதுவரைக்கும் ஒரு வாக்கு கூடி சொல்லாம இருந்த நம்ம பிரதமர் திடீர்னு ஒரு சாயந்தரம் என்னாச்சு, மீடியா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது புதிய பாராளுமன்ற பில்லிங்க அது தொடர்ந்து அதுல முதல் சட்டம்னு சொன்னா அது பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் தான் வரப்போறது ஒரு சாயந்தரம் திடீர்னு பேச ஆரம்பிச்சது மீடியா. நம்ம டிவி ஆகட்டும், மற்ற மீடியா, சோசியல் மீடியா எல்லா இடத்திலும் வந்தது. எப்படி வந்தது? உங்களுக்கு தான் அதனுடைய பெரும் all credit goes to you. credit தெரியுமே. அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதனோட முழு கிரெடிட் போராட்டங்கள் பண்ணி அத்தனை பெண்களுக்கும் இருக்கிறது. ஆனா குறிப்பிட்டு இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தில் இருக்கிறது. ஏன்னு கேட்டா நம்ம இவங்க எதுவும் பேசாம இருக்கிறது எவ்வளவு காலம் நாம இப்படி 14%, 13%, 12% அப்படின்னு சொல்லி நமக்காக சட்டங்களை உருவாக்குற இடத்தில் பாராளுமன்றத்தில இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில இருந்தாலும் சரி, புருஷனை அவனை நினைக்கிற மாதிரி அவங்க என்ன நினைக்கிறோம் அந்த நினைப்புக்கு அதனுடைய அடிப்படையில் இப்ப இங்க நம்ம தோழியர்கள் இருக்கிறது. அவங்க சொல்றது நாங்க இப்ப ஒரு கூட்டம் போட போறது, அந்த வேலை பண்ணுற இடத்தில் ஒர்க் பிளேஸ்ல அங்க பாலியல் பலாத்காரத்தை தடுக்கிறதுக்கான சட்டம் இருக்கிறது. அதை தடுக்கிறதுக்கான சட்டம் அமல்படுத்துறதுக்கு சில கமிட்டிகள் இருக்கிற ஐசிசி, என்சிசி சொன்னா விவசாய தொழிலாளருக்கு അല്ലെങ്കിൽ அது மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க வேலை எடுக்கிற இடத்துல ஏதாச்சும் பாலியல் கொடூரங்களை வந்தா அவங்களுக்கு அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கிற இடம் கலெக்டரேட்டில் போய் தான் கொடுக்கணும். வேற எங்கேயுமே அந்த கமிட்டி கிடையாது. அதுக்கு எதிராகத்தான் இப்போ இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய அமைப்புகள் சேர்ந்து அவங்க அதுக்கு எல்லா இடத்திலும் அது கலெக்டரேட் மற்றும் கலெக்டரேட் எவ்வளவு தூரத்துக்கு ட்ரஸ்ட் காசு எங்க கிடைக்குங்க நமக்கு, நாம எப்படி போவோம் அதெல்லாம். அதனால அது நிறைய அந்த மாதிரி அந்த கமிட்டி வேணும், எல்சிசி வேணும்னு சொல்லி அது ஏன் அப்படி வந்தது நான் அதான் சொல்ல வருது. ஏன்னு கேட்டா
சட்டம் கொண்டு வருது, பெண்களுக்காக சட்டம் கொண்டு வருது, பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் தடுக்கிறதுக்கான சட்டம் கொண்டு வருது. அந்த கிரெடிட் வேணாம். ஆனா அந்த அந்த கிரெடிட் வேற, பெருமை வேணாம். ஆனா அது பெண்களுக்கு உதவிகரமா இருக்கிறதா இல்லையோ அதை பற்றி கவலை கிடையாது. அதனால ஆண்கள் அப்படி நினைக்கிற பெண்கள் அவங்க நம்ம என்ன பண்ணியாலும் 500 ரூபாய் ஒரு மாசம் தரான்னு சொன்னா, 1000 ரூபாய் தரான்னு சொன்னா உடனே நமக்காக ஓட்டு போட்டுடுவேன் அப்படின்னு, இல்லைன்னா அவங்க ரேஷன் கார்டு கேன்சல் பண்ணுவோம்னு அந்த வட மாநிலத்துல பயப்படுத்துவேன். அதனால பெண்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் நினைக்கிற மாதிரி சட்டங்களை அமைக்கிற ஒரு பாராளுமன்றமா இந்தியன் பாராளுமன்றம் இருக்கும் போது, அதனாலதான் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. ரிட் பெட்டிஷன் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனோட ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல சென்ட்ரல் மத்திய ஆட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி செகண்ட் ஹியரிங்ல அங்க அவங்க எதுவுமே ரிப்ளை கொடுத்தது கிடையாது, அதுக்கு பதில் கொடுத்தது கிடையாது. அந்த செகண்ட் ஹியரிங் இரண்டாவது ஹியரிங்ல அந்த ஜட்ஜ் வந்து ரொம்ப சாடினார் இந்த மத்திய ஆட்சியினுடைய வக்கீல். அப்புறம் சொல்லிது, அப்புறம் ஒரு சான்ஸ் கூடி அவங்களுக்கு கொடுத்தது. மூணாவது ஹியரிங்ல அன்னைக்கும் இவங்க வந்து சரியா எதுவும் விளக்கம் சொல்லியது கிடையாது. அதனால அன்னைக்கு நம்ம ஜட்ஜி சொன்னது, இது ரொம்ப ரொம்ப தேசத்துக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமாக போக வேண்டிய பில் இது. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் பரிசீலிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா வேற எதுக்கு டைம் இருக்கிறது, உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு உத்தரவே போடுவேன் என்று அந்த ஜட்ஜ் சொல்லும் போதுதான் நரேந்திர மோடிக்கும் கம்பெனிக்கும் புரிஞ்சு போச்சு இது ரொம்ப சீரியஸான விஷயம். அன்னைக்கு ஈவினிங் தான் மீடியாவில் எல்லாமே வந்து அரே பெண்கள் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் வரப்போறதுன்னு சொன்னது. உண்மையிலே பெண்கள் பக்கமா பெண்களுக்கு இந்த பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களும் சம உரிமையோடு இருக்காருன்னு இந்த தேசத்துக்கான சட்டத்தை மாநிலத்துக்கான சட்டத்தை உருவாக்கணும். அவங்களுக்கும் ரைட் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில் நம்புற கட்சியா இருந்திருந்தா அல்ல, அது மனுவாதி கட்சி, பாசிவாதி அரசாங்கம். ஆனா அதனாலதான் அவங்க என்னாச்சு, அவங்க வந்து சென்சஸ் மக்கள் கணக்கெடுப்பு, அது என்ன தொகையீடு கணக்கெடுப்பு, மக்கள் தொகையீடு கணக்கெடுப்பு, அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு அமைப்பு, இது ரெண்டும் பண்ணியாக்கா மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அமலாகுவே அப்படின்னு சொல்லிடு. என்ன சொல்றது, நம்ம சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை பார்த்து இப்ப இங்க எப்படி இருக்கிறது, சர்க்கரை எனக்கு அங்க டீ தந்தது, அதுல சீனி கிடையாது, சர்க்கரை கிடையாது. இது ஒரு முறை சர்க்கரையை நீங்க பார்த்து அந்த டீ எடுத்து குடிச்சா இனிக்குமா? பின்னாடி இருக்கிற தூங்குறதா டீ சாப்பிடுறதா என்ன இனிக்காதல்ல. சட்டம் ஒரு கடைசி பாஸ் பண்ணிட்டு பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் நாங்க பாஸ் பண்ணி இருக்கிறது. நமக்கு எப்போது கிடைக்கும் இந்த மக்கள் கணக்கெடுப்பு, அத மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது என்னைக்கு நடக்கிறது சொல்றது கிடையாது. அதே மாதிரி தொகுதி சம்பந்தமான விஷயம், அது வந்து 25 ஆண்டு தள்ளி போட்டு அரசியல் கட்சிகள் சொல்றது. ஏன்னு கேட்டா தமிழ்நாடு கேரளா மாதிரி மாநிலங்களுக்கு அது பெரும் இழப்பு வருது, பெரும் இழப்பு வருது. அதனால நாம என்ன சொல்றது, கட்சிகள் சொல்றது 25 ஆண்டு 50 ஆண்டு தள்ளி போடணும்னு சொல்லும் போது மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் என்ன போறது 50 ஆண்டுக்கு வருது இல்லையா? அப்போ நரேந்திர மோடிக்கு ரொம்ப ரொம்ப ஆசுவாசம், நரேந்திர மோடிக்கு ரொம்ப அமைதி, ரொம்ப ரட்சப்பட்டு என்ன பெண்கள் வரமாட்டேன் பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற பெண்களே வந்து இவ்வளவு புலி மாதிரி இருக்கும் போது இனி பெண்கள் வந்தா என்ன பண்ணுவேன், அந்த பயம். அது பயம் மட்டுமல்ல, அவங்களுடைய அரசியல் அதுதான். அந்த பாசிவாதி மனுவாதி அரசியல் சொன்னா பெண்களுக்கு சம உரிமை, அது அதை நம்பிக்கை இல்லாத பெண்களுக்கு 3 வேலை தான். என்ன சொல்ல முடியுமா?
பெண்கள்னு சொன்னா நம்ம வாயில கூடி முதல் வருதுன்னா சமையல் இல்லையா? அப்புறமா வர்றதுன்னா குழந்தைய பெறது. ஆண்களோட சொன்னா குழந்தை பெற அவங்களால டெலிவரி பண்ண முடியல. அப்ப பெண்களுக்கு சமைக்கிறது, குழந்தைய பெற்று கொடுக்கிறது தேவை. என்ன அவங்க நம்பர் பகவானோட கடவுளோட பிரார்த்தனை பண்ணது. மூணு வேலை தான் பெண்களுக்காக மனுவாதி ஐடியாலஜி அலவ் செய்திருந்தாங்க. வீட்டினுடைய 4 சுவர்களுக்குள்ளே வெளியே வர வேண்ட பெண்கள் என்ன நம்பர அரசு, அது அரசாங்கம், அது ஐடியாலஜி, அது முழுக்க அதுக்காக நிற்கிற. இந்தியா தேசத்தையே இந்து ராஷ்டிரமாக்கணும்னு ஐடியாலஜியோட இருக்கிற, அந்த குறியோட நிற்கிற, அந்த லட்சியத்தோட நிற்கிற ஆட்சியின் மத்தியில் இருக்கும் போது அரசியல் துறவில நம்ம என்னைக்கு நம்ம பாராளுமன்றத்துக்குள்ள போவேன். நம்ம இந்திய பெண்கள் 2 காலிலுமே பெரும் சங்கலியை போட்டு மக்கள் இந்த சென்சஸ் டீலிமிட்டேஷன் 2 பெரும் ஆன சங்கலியை போட்டு இந்தியன் பெண்களுடைய காலை கட்டி பூட்டி வச்சிருக்கிறது. அது அந்த குறைன்னா இப்ப நம்ம எல்லாரும் கடைசியில் எங்கதான் நீதிக்காக கணவர் அடிக்கிறது, அப்பா அடிக்கிறது, சொத்து தர்றது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளரோடு சொல்லுவேன், இல்லைன்னா பஞ்சாயத்து தலைவரோடு சொல்லுவேன், அவங்கள சொல்லி கேட்கலன்னு யாரையும் நாட்டாம சொல்லுவேன், அவங்களோட சொல்லுவேன். இதெல்லாம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். அதுவும் ஒண்ணு பண்ணி இல்லைன்னா கடைசியில் எங்க போவேன்? நம்ம கோர்ட்டுக்கு தான் போவேன் நியாயத்துக்காக. அந்த கோட்டை இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான கேஸ் வந்தா பெண்களுக்கு எதிரான நிலைமை எடுக்கிறது. என்ன இப்ப 2-3 உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ சமீபத்துல அலகாபாத் ஹைகோர்ட், உத்தரப்பிரதேச அலகாபாத் ஹைகோர்ட், அந்த ஹைகோர்ட் ஒரு கேஸ்ல என்ன கேஸ்னா, ஒரு இளம் பெண்ணை அவ 2-3 ஆண்கள் வலி செழிச்சு கொண்டு போய் ஒரு பாலத்துக்கு கீழே, பாலம் சொல்லல கீழே, அங்க அவள்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் அழிக்கிறது, சல்வார் கம்பி, அந்த சல்வார் இதெல்லாம் கெட்டெல்லாம் அழிச்சு, அப்புறம் அவளை அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுறது. அந்த ஜட்ஜு சொல்றது, இந்த மாதிரி கொண்டு போனது தானே, இது அழிச்சது தானே, அதெல்லாம் ரைட் பண்ணறதுக்கான லட்சியத்தோட கிடையாது. ஏன் ரைட் பண்ணறது கிடையாது? அது எந்த சின்ன குழந்தையோடு கேட்டாலும் சொல்லி அவங்க தப்பான எண்ணம் இருக்கிறது. அதனாலதான் அந்த பெண்ணை முதல்ல பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அவரோட ட்ரெஸ் எல்லாம் இப்படி அழிக்கிறதுன்னு இந்த ஜட்ஜிக்கு தெரியாதா? ஜட்ஜி சொல்றது. அப்புறம் இன்னொரு ஜட்ஜி வேற மத்திய பிரதேசில ஜட்ஜி சொல்றது, ஞான் இதுக்கு எதிராக ஒரு அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொண்டிருக்கும் மத்திய பிரதேச ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜி சொல்றது, அதுவும் ரைட் கேஸ், இளப்பெண், அவளோடு சொல்றது முன்னே ஒன்னது கிடையாதுல்ல. அதனால அந்த கற்பழிச்சவன கொஞ்சம் சின்ன, கொஞ்சம் அவ்வளோ 10 வருஷம் கொடுக்கணும், 20 வருஷம் தடவையில், இப்ப தடையில் போடணும்னு சொன்னா அது வேண்டாம், 3 வருஷம் கொடுத்தா போதும். ஏன்னு கேட்டா அவன் ஒன்னது இல்லைல்ல. இது யாரு சொல்றது? ஹைகோர்ட்டு ஜட்ஜு சொல்றது. பல இடங்கள்ல நடக்கிறது என்ன, இப்படி ட்ரெஸ் நடந்து போகும்போது எதிராகிறவன் பெண்களுடைய பிரஸ்ட இது பண்றது. அப்ப ஜட்ஜ் என்ன சொல்றது, அரே அது டைரக்ட் டச் கிடையாதுல்ல, ட்ரெஸ் மேல ட்ரெஸ் வச்சு தானே பிடிச்சது, அப்ப டைரக்ட் டச் கிடையாது, அதனால அது ரைட்டுக்கு வர மாட்டேன். இந்த ஜட்ஜா இருக்கவன கூடி இன்னைக்கு இருக்கிற சட்டம் எல்லாமே தெரியாத ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். மனுவாதி ஐடியாலஜி நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் எந்த சித்தாந்தத்துல விசுவாசம் வச்சிருக்கிறதோ, எந்த சித்தாந்தத்துல அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறதோ, அதே சித்தாந்தத்துல இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் போட்டு, அதே மாதிரி ஜட்ஜ் வேற என்ன சொல்றது? கற்பழிச்சதா, சரி ஒரு ராக்கி, ஒரு சரடு கட்டுவேன், பெண்ணு ஆணுக்கு சரடு கட்டியா அந்த பெண்ணினோட சகோதரன் ஆகுவேன் கற்பழிச்சவன், அப்போ அண்ணனா பார்த்துக்கோ பெண்ணினோடு சொல்றது. யாரு சொல்றது? ஜட்ஜு சொல்றது. இனி சொல்லுவேன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை கல்யாணம் பண்ணு, பெண்ணினோடு கேட்கறது கிடையாது. எனக்கு இஷ்டமா இன்னைக்கு உன்னை கற்பழிச்சவனை கல்யாணம் பண்ணதுக்கு உனக்கு இஷ்டமா? இந்த கேள்வி
கருப்பழிக்கப்பட்ட பெண்ணினோடு கேட்கறது கிடையாது, ஆணினோட கருப்பழிச்சவனோட குத்தவாளியோடு கேட்டு கேட்க சொல்றது. நீ அவனை கல்யாணம் கழிக்க, எதுவும் பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது, எந்த தண்டனையும் கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜுடிஷியரி. நியாயத்துக்காக பெண்கள் கடைசியில் போகிற இடம், அந்த இடமும் இன்னும் இந்த பாசிவாதி அரசாங்கத்துக்கு அடிப்பட்டு அவங்க போயிட்டு இருக்கிறது. இந்தியில பெண்களின் விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், எந்த வேலையில்லா திண்டாட்டம் சொல்லும்போது நம்ம 100 நாள் தொழில் திட்டம் இல்லையா? யாரால அதில் போகிறது இருக்கிறதா? இல்ல 100 நாள் வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர் போகிறது. எவ்வளவு காசு கிடைக்கிறது ஒரு நாளைக்கு? 250, 200, சரி, உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கிறது. நீங்க 4 நாள் முன்னாடி நான் ராஜஸ்தான் போய் வருது, பிஜேபி ஆட்சி 100 நாள் வேலை கிடைக்கிறது. உங்களை நான் சல்யூட் பண்ண. எந்த இடத்திலும் இந்த காசு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயா, இல்லைன்னா வேலை இல்லைன்னா நீங்க திடீர்னு பெரும் சாலையை பண்ணுறது. அதிகாரியே அதுதான் பெண்களோட சக்தின்னு சொல்றது. அதிகாரியே நம்ம உரிமைக்காக சும்மா கிடையாது. எனக்கு இன்னைக்கு டைம் இருக்குது அதனால போய் சாலை மறியல் பண்ணல அப்படின்னு போகிறதாங்கம்மா. நம்ம உரிமைக்காக போகிறது. அந்த உரிமைக்கான போராட்டம் நல்ல ஸ்ட்ராங்கா நடத்துற பெண்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்னால பல இடங்களிலும் 100 நாள் சொன்னா ஒரு 60, 70, 80 நாளாவது கிடைக்கிறது. வேலை கிடைக்கிறதா இல்லையா? கிடைக்கிறது. ஆனா பல இடங்களிலும் யோகி ஆதித்யநாத் முக்கியமந்திரி, முதலமைச்சர் அங்க வந்து 10 நாள், 15 நாள், 20 நாள் வேலையில்லா திண்டாட்டம். நம்ம இளைஞர்கள் நம்ம எப்படியாச்சும் சாப்பாடு மத்தியானம் 2 தடவை சோறு நம்ம சாப்பிட்டு இருந்தா நம்மள குழந்தை +2 படிக்கிறது, அவன் அதை முடிச்சால் അല്ലെങ്കിൽ அவள் அதை முடிச்சால் காலேஜில் சேர்க்கணும் என்ன நிலைமைக்கு வரும்போது அந்த 2 தவின்னு சொல்லுவேன், 2 கரண்டி தானே, 2 கரண்டி சோறு வந்து நாம வந்து 1 கரண்டி சோறு நாளைக்காக மாற்றி வைக்கிறது. ஏன்? நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் அது சாப்பிட கஞ்சி சாப்பிடலாம். அந்த அவன் போகும்போது நம்ம மகள் காலேஜுக்கு போகும்போது அவளுக்காக அந்த பணம் தேவைப்படுறது. அதனால நம்ம அப்படி நம்ம வயலே நம்ம முறிஞ்சு கட்டி வரிஞ்சு கட்டி சேமிச்ச பசங்களை படிக்க வச்சு என்ஜினியர் ஆகிறது, பெரிய படிக்க வைக்கிறது. ஆனா வேலை எங்க இருக்கிறது? வேலை கிடைக்க வேண்டிய எல்லா இடங்களும் இந்த நாட்டில பெரும் முதலாளிக்கு அவங்களுக்கு தீரெழுதி கொடுத்திருக்கிறது மத்திய ஆட்சி. அந்த வேலையில்லா திண்டாட்டம், அந்த வேலையில்லா திண்டாட்டத்துல ரொம்ப கஷ்டப்படுத்துவதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த வேலை 100 நாள் சட்டம். அதுக்குன்னு இது நமக்கு 100 நாள் தராம அதனுடைய அந்த கூலியை ஏற்றாம எல்லாம் செய்துட்டு இருக்கிறது. நான் முடிக்கிறது எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதா. நம்ம இன்னொரு முறை நம்ம பேசலாம். கடைசியில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த நாட்டுல இந்தியா பயங்கரமான பாகிஸ்தானோடு சேர்ந்து ஒரு பெரும் மோதலில் இருக்கிறது. போர்ன்னு தான் சொல்லணும். அதுக்கு இந்த அளவுக்கு போறதா அது போர் தான். என்ன பிரச்சனை? என்னன்னு 26 பேரை கொலை பண்ணிடு. நம்ம யாராச்சும் அதை சப்போர்ட் பண்ணுறதா? கொலை பண்ணிடு இல்ல, கடுமையா கண்டிக்கிறது அந்த அவங்க அப்படி பண்ணிடு. ஆனா இப்ப பாருங்க, என்ன நம்ம அவங்க அங்க வருதுன்னு எல்லாம் நம்ம தகர்க்கிறது, நம்ம அங்க போய் அடிக்கிறது, 100 கிலோமீட்டர் உள்ள போய் அடிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றது. நம்ம இந்தியா என்ற பெரும் சக்தி உள்ள ஒரு தேசம். இந்த தென் ஏசியாவிலே வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான தேசம்னு சொன்னா நம்ம தேசம் தான். அந்த தேசத்தினுடைய அந்த எல்லையில் அந்த இடம் சொன்னா பஹல்காம், காஷ்மீர்லயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் இடம் அது, ஆட்கள் போகிற ஒரு இடம் அது. அந்த இடத்துல இப்போ ரிப்போர்ட் என்ன வருது? 3
இது இந்த பேக் 3 സെക്യൂരിറ്റി ചെക്ക് പോസ്റ്റ് ഇരുന്നത് അത് 2 ചെക്ക് പോസ്റ്റ് വന്ന് അങ്ങേ ഇരിക്കുന്ന ഗവർണർ ഇங்கே ഒരു ഗവർണർ ഉണ്ടല്ലേ ഞാൻ അതിൽ അതേപ്പറ്റി പേശരുതില്ലപ്പ அந்த கவர்னர் வந்து அந்த 2 செக் போஸ்ட் வந்து எடுத்தாச்சு இந்த பஹல்காம் வரதுக்கு ஒராഴ്ച முன்னாடி நம்ம அமித்ஷா வந்து காஷ்மீர் போய் பார்த்தது அமித்ஷா போகிறதுக்கு முன்னாடி அந்த டைமிலே வந்து பிரதமர் போகிறதுக்கா இருந்தது ஆனா பிரதமர் கேன்சல் பண்ணி அந்த ட்ரிப் அந்த யாத்திரை அது ஏன் கேன்சல் பண்ணி நமக்கு இதுவரைக்கும் சொன்னது கிடையாது இந்த தேசத்தோட சொன்னது கிடையாது ஆனா அமித்ஷா போய பிறகு என்னாச்சு அந்த இருந்த ஒரு இந்த செக்யூரிட்டி போஸ்ட் அது கூடி அங்க அதுக்கு அது കഴിഞ്ഞ பிறகுதா பாருங்க எப்படி நம்ம சேனல்ல ஊடகங்கள்லாம் பார்க்கமா இல்லையா கொலை பண்ணறவங்க அப்படியே நல்ல ஜாலியா நம்ம வீட்டுக்கு விருந்து வர்ற மாதிரி வருது பார்க்கமா இல்லையா அது எப்படி இந்தியாவினுடைய நமக்கு தெரியுது இந்த மாதிரி டெரரிஸ்ட் இருக்கிறது பாகிஸ்தான் நம்மை குறிவைச்சிருக்கிற நாடு அந்த நாட்டினுடைய எல்லையில ஒரு போலீஸ்காரனை கூடி அந்த எல்லையில அங்கே காவல்காரர் வைக்காம இருந்தது யாரு 26 பேருடைய கொலைக்கு நம்ம தேசத்துல மத்தியிலே ஆட்சிக்கான பொறுப்பு இன்னைக்கு சொன்ன ഞാൻ வெளியில இறங்கும்போது இப்போ வேணா ஆர்எஸ்எஸ் சங்க வருவார்லாம் வேணா ஏதாச்சும் பண்ணலாம் உண்மை இந்திய மாத தேசிய சம்மேளனம் இஷ்டமில்லாத உண்மைகளை சொல்லல அமைப்பு இந்த அமைப்பு அதனால நம்ம சொல்லுவேன் இப்ப கேட்கறது உங்க தெருவில குழாவுல தண்ணி வந்தல நீங்க என்ன பண்ணுவேன் சாம வீட்டில் இருக்குமா எல்லாம் அந்த கொடக்கையே எடுத்து போய் பஞ்சாயத்து மெம்பரை பஞ்சாயத்து தலைவரை இல்லைன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி அவரோட தலைக்கடிக்கிற மாதிரி நம்ம போராட்டம் பண்ணுவோம் இல்லையா ஏன்னு கேட்டா அது வந்து தண்ணி இல்லாம எப்படி உயிர் அந்த தண்ணியே வந்து ஒரு ஆயுதமா நம்ம தேசம் அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அதை நம்ம அதோட ஒப்புக்கொள்றது கிடையாது இந்திய மாத தேசிய சம்மேளனம் அந்த ஒப்புக்கொள்றது கிடையாது ஆனா திருப்பி பாருங்க என்ன சொல்ல வர்றது கேட்டா இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கிறது இல்லையா உங்களுக்கு ஆகாசம் தெரியுமா 3 நாள் முன்னாடி சத்தீஸ்கர்ல 22 மனுஷரை சுட்டு கொன்னது ஆறு இதே ஆர்மி நம்ம ஆர்மி பாகிஸ்தான் அல்ல போர் நடந்துட்டு இருக்குது பாகிஸ்தான் நம்மளே பல விதத்துல பல எல்லை ராஜஸ்தானில 5-6 மாவட்டங்கள் எல்லாம் பாகிஸ்தானுடைய பஞ்சாபில் 5-8 மாநிலங்கள் எல்லாம் மாவட்டங்கள் எல்லாம் காஷ்மீர் பல இடங்களில் பாகிஸ்தானுடைய எல்லாம் நமக்கு இருக்கிறது அங்க இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற இந்தியன் மக்களையே இந்தியாவினுடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 22 பேரை 4 நாள் முன்னாடி சுட்டு கொல்லுறது ஏன் அந்த பொண்ணவங்களை அவங்க சொல்றது அவங்க எல்லாம் மாவோயிஸ்ட்னு சொல்றது அந்த மாவோயிஸ்ட்கள் என்ன சரி அவங்க மாவோயிஸ்ட்களா இருக்கட்டும் நம்ம தேசத்தினோட மக்கள் இந்தியர்கள் அவங்க சொல்றது நாங்க உங்களோட என்ன சொல்றது பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார் நீங்க தயவு செய்து எங்களை கூப்பிடுங்க நாங்க தயார் நாங்க எங்கள்ட கையில் இருக்கிற எல்லா இதுமே தோக்க இதெல்லாம் கத்தி என்ன அது உங்களுக்கு திருப்பி தருத நாங்க எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியும் அந்த பேச்சு கேட்காம எல்லையில் இவ்வளவு பெரிய போராட்டம் போர் நடந்துட்டு இருக்கும் போதும் இந்தியன் குடிமக்களை 22 பேரை சுட்டுக் கொள்கிற மத்தியிலே இந்த மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது இந்த விஷயம் சொன்னா நம்ம தேசத்துக்கு எதிர்த்து தான் சொல்லுவேன் நம்ம தேசத்துக்கு தேசவாசிகளுக்கும் பக்கம் தான் நம்ம நிற்கிறது இந்திய மாத தேசிய சம்மேளனம் நிற்கிறது இந்த மாதிரி பல அதனால்தான் நாங்க இந்திய மாத தேசிய சம்மேளனம் இந்த இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா திங்கட்கிழமை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களோடும் குறிப்பிட்ட பெண்களோடும் அதே மாதிரி மற்ற மக்களோடும் சொல்லுறது எல்லாரும் யுத்தமே வேண்டாம் யுத்தம் வந்தால் அது எல்லாருக்கும் தான் சொன்னா குறிப்பிட்ட பெண்களும் குழந்தைகள் தான்
அவரோட பெரும் பெரும் விக்டிமா வருது, பெரும் பாதிப்பு, பெரும் பாதிப்பு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். அதனால யுத்தம் வேண்டாம், நீங்க இதெல்லாம் நிறுத்துங்கோ, இந்த போர் நிறுத்துங்கோ. எங்களுக்கு பீஸ் வேணும், சாந்தி வேணும். எங்களுக்கு இங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களா இருந்தாலும், அங்க ஏதோ டெரரிஸ்ட் இருந்தா அங்க இருக்கிற அத்தனை மனுஷனும் டெரரிஸ்ட் கிடையாது. அங்கேயும் வந்து எல்லையில சாதாரணமான இங்க 26 பேருக்கு நியாயம் கேட்டு போய் நம்ம எத்தனையோ பேரை இழந்தது. நம்ம நாட்டுல எல்லையில தங்குற அந்த கிராமங்களில் தங்குற கிராமவாசிகளை நம்ம எழுந்துட்டு இருக்கிறது. அதனால இனி ஒரு மனுஷன் இந்த ரத்தம் இந்த மண்ணில வீழக்கூடாது. இந்த போர் நிறுத்தணும். அந்த சாந்தி நீங்க மற்ற விதத்தில் உள்ள எல்லா விதமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட UN போல ஐநா சபையாவோட சொல்லி அவங்களோட இதுல வந்து ஏதாச்சும் வார்த்தை இந்த டிஸ்கஷன் பண்ணி இந்த போரை, இந்த தர்க்கத்தை, இந்த விஷயத்தை அதுக்கு முடிவு காணணும்னு கேட்டு நாங்க திங்கட்கிழமை வந்து இந்திய மாதர் தேசிய சபையில் இந்தியா முழுவதும் ஒரு சாந்தி மார்ச் சொன்னா அமைதி மார்ச் நடத்துறதுக்காக கால் கொடுத்திருக்கிறது. நீங்க எல்லோரும் அந்த காலில் சேரணும். அதனால ராஜன் கிருஷ்ணன் நம்ம நினைக்கும் போது நம்ம இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பெண்களையும் உணர்ந்து அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து நாம போராட்டம் பண்ணுவேன், வெற்றி பெறுவேன். அவங்களுக்காக நியாயத்தை கிடைக்கிறதுக்காக நம்ம முன்னாடி அந்த போராட்டங்கள் நடத்துவேன். நம்ம அதுதான் அவங்களுக்கு தோழியர் ராஜகிருஷ்ணன் நம்ம உண்மையிலேயே அவங்களை நேசிக்கிறதுன்னா, உண்மையிலேயே அவங்களை நம்ம அமைப்பை பலப்படுத்தணும், பெண்கள் ஒற்றுமையை பலப்படுத்தணும். பெண்கள் ஒற்றுமை ஒரே அமைப்புக்கு மட்டும் எந்த பெருசா எதுவும் நட முடியாது. அதனால எல்லோரும் சேர்ந்து நம்ம அமைப்பு இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தை பலப்படுத்துறதோட ஒட்டி மற்ற அமைப்புகளோட சேர்ந்து நம்ம போராட்டங்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அப்படி போராட்டங்கள் பண்ணி நம்ம நியாயத்தை நேட வேண்டிய ஒரு நிலைமையில இன்னும் நம்ம இருக்கிறது. அதனால் போராடுவோம், வெற்றி பெறுவோம். உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு முறை கூடி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினோட கேந்திர கமிட்டியோட எல்லா விதமான புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். போராடுவோம்.